தாம்பரத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது சவுகார்பேட்டையைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த மார்ச் மாதம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 3 நபர்களும் 4 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அப்போது பாஜக நிர்வாகி நயனா நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் சென்னையில் பல்வேறு இடங்களிலிருந்து கைமாற்றி நெல்லை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட 3 பேரும் வாக்குமூலம் அளித்தனர். இதையடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு சுமார் 1 மாத காலமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதில் குற்றம் சாட்டப்பட்ட நயனா நாகேந்திரன் உட்பட பாஜக நிர்வாகிகள் 15க்கும் மேற்பட்ட நபர்கள் சிபிசிஐடி அதிகாரிகள் தனித்தனியாக அழைத்து விசாரணையை நடத்தி வாக்குமூலங்களும் பதிவு பெற்று வருகின்றனர். இவர்களின் நடத்தப்பட்ட விசாரணை பல்வேறு தகவல் கிடைத்துள்ளதாக சிபிசிஐடி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக ஜூலை 16ஆம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் பாஜக எம்எல்ஏ நயனா நாகேந்திரன், நெல்லை நாடாளுமன்ற தொகுதி பாஜக பொறுப்பாளராக இருந்த முரளிதரன் மற்றும் நெல்லையில் நயனா நாகேந்திரனுக்கு சொந்தமான உணவகத்தில் பணியாற்றிய ஊழியர் மணிகண்டன் ஆகியோர் விசாரணை செய்யப்பட்டது. இந்த ரயில் நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள ஜுவல்லரி உரிமையாளரிடம் பெறப்பட்டு கொண்டு வரப்பட்டதாக நகைக்கடை உதவியாளர் ஒருவர் நயனா நாகேந்திரனுக்கு சொந்தமான கீழ்ப்பாக்கம் கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் விசாரணையானது தற்போது சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக அந்த நகைக்கடை உரிமையாளரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டதாகவும் இந்த யாரிடம் இந்த சவுகார்பேட்டையை சேர்ந்த அந்த நகைக்கடை உரிமையாளர் 4 கோடி ரூபாய் எப்படி அவரிடம் கிடைத்தது, எதன் அடிப்படையில் நயனா நாகேந்திரன் உதவியாளரிடம் கொடுக்கப்பட்டது என்பது குறித்து விசாரணையானது நடத்தப்பட்டதாக சிபிசிஐடி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது தொடர்பாக விசாரணை மீண்டும் நடத்தப்பட இருப்பதாகவும் அந்த சவுகார்பேட்டை ஜுவல்லரி கடை உரிமையாளரும் விசாரணை நடத்த இருப்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.